அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அம்பேத்கர் எந்த விளிம்பு நிலை மக்களுக்கு போராடினாரோ, எந்த விளிம்பு நிலை மக்களுடைய கல்வி, சமூக, பொருளாதார மேம்பாட்டிற்கு போராடினாரோ, அந்த மக்களுடைய உயர்வுக்கு திராவிட இயக்கம். திராவிட இயக்கமே சேரிகளில் என் ஆர்வீல் சகோதரர்கள் வாழ்கின்ற இடங்களில் தான் திராவிட இயக்கம் பூத்தது. அவருடைய உரிமைக்கு குரல் கொடுத்தது. அம்பேத்கர் பெயர் வைக்க சொல்லி எந்த தலித் அமைப்புகளும் தோன்றாத காலத்திலேயே யாரும் கேட்காமலே அம்பேத்கர் பெயருக்கு பெயர் வைத்த மாநிலம் தமிழ்நாடு திராவிட இயக்க அரசு, திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள். விஜயும் ஆதரவு அளிச்சிடணும். கிழிச்சிருக்க தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கத்தை விட. திராவிட இயக்கத்தை நீங்க என்ன புதுசா கிழிக்க போறீங்க? 2 பேரும் பூச்சாண்டி காட்டுறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் போர்வையில் துணை பொதுச்சான்ற போர்வையில் உட்கார்ந்து கொண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் புகுந்து கொண்டு, ஆர்வீல் சகோதரர் தொல் திருமாவளவனை தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியின் துணை பொதுச்சான்று சொல்லிக் கொண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான சித்தாந்தத்தை ஒரு மோசடி வியாபாரி, லாட்டரி சீட்டு வியாபாரியின் மருமகன் பேசுவதை அனுமதிக்க முடியாது, கண்டிக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட இயக்கம் மானமும் அறிவுள்ள மனிதனாக ஆக்கியிருக்கிறது. மானமும் அறிவுள்ள மனிதனாக ஆக்கியது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம், இனமான இயக்கம். இந்த இயக்கம் எத்தனை அரிதாரம் பூசி நடிகர்களை சந்தித்த இயக்கம். இந்த இயக்கம் எத்தனை அரிதாரம் பூசியர்களை வளர்த்த இயக்கம். இவெல்லாம் போற போக்குல தள்ளிட்டு போயிருவோம். திராவிட இயக்கத்திற்கு முன்பாக ஆலமரம், அடையாறு ஆலமரம் போல் விருட்சமாக வளரக்கூடிய திராவிட இயக்கத்துக்கு முன்பாக நீங்கெல்லாம் கால் தூசிக்காக மாட்டீங்க. திராவிட இயக்கம் என்பது அரிமா கூட்டம், அதில் விடுதலை சிறுத்தைகள் என்பது கொள்கை கோட்டம். அந்த கொள்கை கோட்டம் திராவிட இயக்கத்தோடு தான் இணைந்து நிற்கும். அரிதாரம் பூசியவர்களுக்கு முன்பாக இன்றைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தற்கால அரசியலை கணக்கெடுக்க மாட்டோம், கொள்கை ரீதியான எதிர்கால அரசியலை கணக்கெடுப்போம். எதிர்கால அரசியல் என்று சொன்னால் பாஜக என்கின்ற பாசிச கும்பலை வீழ்த்துகின்ற பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கூட்டணியை வலுவாக நடத்தக்கூடிய அரிமா சிங்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான். என்ன மன்னராட்சி? இப்பொழுது நாம் விவாதிக்க வேண்டியது பாஜக இந்தியா முழுவதும் மனுவின் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறது. தமிழகத்திலே மனு ஆட்சிக்கு எதிராக நம்முடைய ஸ்டாலின் தலைமையிலே மனுவுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது. எங்களை போன்ற பெரியார் சிந்தனையாளர்கள், அண்ணாவின் தம்பிமார்கள், திராவிட இயக்கத்தை இதயத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு மனுவின் ஆட்சியை குப்பத்தொட்டில் தூக்கெறிவோம். மனுவுக்கு எதிரான ஆட்சியை யார் நடத்தினாலும் மு.க. ஸ்டாலின் மன்னர் என்றால் திராவிட இயக்கத்தின் மன்னர். அந்த மன்னரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாளை இந்த மனுவுக்கு எதிரான ஆட்சியை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் நடத்தினால் மாமன்னனை வரவேற்போம். எங்களுக்கு மனுவுக்கு எதிராக எங்களை சூத்திரன் பட்டம் சூட்டி எங்களை இழிவுபடுத்துகிற, எங்கள் மக்களை படிக்கக்கூடாத ஜாதி, நாங்கள் கோயிலுக்கு வரக்கூடாத ஜாதி, மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசுகின்ற மனுவுக்கு எதிரான ஆட்சியை மன்னன் நடத்தினாலும் மாமன்னன் நடத்தினாலும் நாங்கள் அவருக்கு பின்னால் கோடான கோடி திராவிட இயக்க தொண்டர்கள் இருப்போம். உங்களை எப்படி நம்ப முடியும்? முதல் நாள் படத்திலேயே கள்ள டிக்கெட் விற்கிற கூட்டம், விஜய் கூட்டம். உன் தொண்டர்களுக்கு எப்படி கள்ள டிக்கெட் விற்கிறது விற்பனை சொல்லி கொடுக்கிற கள்ளத்தனம், லாட்டரி சீட்டு கள்ளத்தனம். ஆதவ அர்ஜுனா, இந்த ஆதவ அர்ஜுனாவும் லாட்டரி சீட்டும் விஜய் என்கின்ற கள்ள டிக்கெட்டும் ரெண்டு டிக்கெட் இங்க எடுக்கூடாது. இங்க எடுபட விடவ மாட்டோம். தமிழகம் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு. அதை எதையும் தாண்டவத்தனமாக அம்பேத்கர் பேரில், அம்பேத்கரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய
பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசா, மோடி அரசா. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன சம்பளம் என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? வேங்கவையில பத்தி பேசுற விஜய், வேங்கவையில் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தெரியுமா? நீ சொல்லிட்டான அரசியல் விட்டு வளர்கிறேன். எந்த தாலுகால இருக்குன்னு தெரியுமா? எந்த ஒன்றியத்தில் இருக்குன்னு தெரியுமா? எந்த சட்டமன்ற தொகுதின்னு தெரியுமா? எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தெரியுமா? வேங்கவையில் வாழ்கின்ற பூகோள அமைப்பு உனக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்க? 1000 வேங்கவையில் பிரச்சனைகளை தமிழகத்தில் சரி செய்த இயக்கம் திராவிட இயக்கம். வேங்கவையில் மக்களுக்கு முழு பாதுகாப்பும் அவர்களுக்கு நீதியும் பெற்றுத் தருகின்ற இயக்கம் திராவிட இயக்கம். நம்முடைய தளபதி ஸ்டாலின். உங்களுக்கு வேங்கவை என்ற ஊரு எந்த திசையில் இருக்குன்னு தெரியாத ஒரு கூழ் முட்டைகள் தமிழகத்தில் வந்து பேசுறீங்களா? திராவிட இயக்கத்தை பார்த்து கொக்கரிக்கிறீங்களா? முடியவே முடியாது. எச்சரிக்கை. போற போக்குல மணிப்பூர் கலவரத்தை பேசிட்டு போற இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல பாஜக மத்திய பிரதேசத்துல 2 சிறுவர்களை சங்கி கூட்டம், சனாதன கூட்டம் செருப்பாலை அடித்து அவர்களை ஜெயராம் ஜெயராம் என்று சொல்லியிருக்காங்க. இதை பேசுறாங்க. சம்பல் பகுதியில் முழுமையாக இன்றைக்கு காவல்துறையுடைய காட்டுமிராண்டித்தனத்தோடு இருக்கிற பள்ளிவாசல் மசூதி முழுவதும் புகுந்து கொண்டு இங்கேதான் இந்து கடவுள் தோண்டியதாக சொல்லி 4 பேர் துப்பாக்கி சூட்டில் நேற்று மரணம் பாசிச காட்சியில். நீ அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துகின்ற, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற திராவிட இயக்கத்தை பற்றி பேசுறதுக்கு ஆதவ அர்ஜுனா என்ற ஒரு லாட்டரி வியாபாரியும் கள்ள டிக்கெட் வியாபாரி விஜய் என்னடா கிழிக்க போறீங்க? திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. எச்சரிக்கை.